ஒரு மனித உடல் என்பது அறுசுவைகளின் கலவை அல்லது பஞ்சபூதங்களின் கலவை அப்படின்னு சொல்லலாம். துவர்ப்பு, புளிப்பு, உப்பு, கசப்பு, இனிப்பு, காரம், இதுதான் அறுசுவைகள். இதை ஷார்ட் ஃபார்ம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வாதம், பித்தம், கபம். இதையும் ஷார்ட் ஃபார்ம் பண்ணி பார்த்தோம்னா உப்பு உணவுகள், புளிப்பு உணவுகள். இப்போ ரெண்டே டைப் தான். அதெல்லாம் உப்பு உணவுகள், புளிப்பு உணவுகள்லாம் உப்பு உணவுகள் எலும்பு மண்டலத்துக்கான, புளிப்பு உணவுகள் என்பது நரம்பு மண்டலத்துக்கான. ஓகே, அப்போ மனித உடல் என்ன அப்படின்னா எலும்பு மண்டலம் மற்றும் நரம்பு மண்டலம் இவ்விரண்டும் சேர்ந்தது தான் மனிதனுடைய உடலாகும். ஓகே, இப்போ மனித உடல் எவ்வாறு இயங்குகிறது, எந்த தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குது அப்படின்னா எலும்பு மண்டலமும் நரம்பு மண்டலமும் எதிரெதிர் குணாதிசயங்கள் கொண்டது, ஆப்போசிட் கேரக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கார் இருக்கு, காருக்குள்ள பிரேக் இருக்கு, ஆக்சிலேட்டர் இருக்கு. இப்போ பிரேக்கினுடைய வேலை என்ன, ஆக்சிலேட்டரோட வேலை என்ன? ரெண்டுமே ஆப்போசிட் கேரக்டர். அப்போ இரண்டு ஆப்போசிட் கேரக்டர்கள் சேர்ந்தாதான் ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும், இயக்க முடியும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரண்ட் இருக்கு, ஃபேஸும் நியூட்ரலும் சேர்ந்தாதான் பல்ப் எரியும். அது மாதிரி தான், இது மாதிரி நிறைய நம்ம சொல்லிட்டு போகலாம். போதும் இது. அப்புறம் ஆண், பெண், இரவு, பகல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அப்போ எதிரெதிர் குணாதிசயங்கள் கொண்ட இரண்டு தன்மைகள் ஒன்று சேர்ந்து வினை புரிவது தான் ஒரு இயக்கத்துக்கு அடிப்படை காரணமாக ஆகிறது. இப்போ எலும்பு மண்டலம் அதிக பலமடைவதாலும் அல்லது பலம் குறைவதாலும் எலும்பு மண்டலம் சார்ந்த நோய்கள் ஏற்படும். நரம்பு மண்டலம் அதே மாதிரி தான், அதிகமாக பலம் ஏற்படுவதாலும் பலம் குறைவதாலும் நரம்பு மண்டலம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ இதுவே மனித உடல் மற்றும் மனித உடல் என்னும் தத்துவமாகும்.